சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. இதுகுறித்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாண்டியவேல் இணைக்கிறார். பாண்டியவேல், ஆத்தூர் சுற்றுவட்டாரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்தது, விவரம் என்ன? தலைவாசல், எங்கவள்ளி, வீரனூர் பகுதிகளில் கடந்த 10 நாட்களாகவே கடுமையான வெயில் அடித்து வந்தது. இந்த வெயிலால பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றும் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் காலை முதல் கடுமையான வெயில் அடித்து வந்த நிலையில் இன்று மதியம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சொக்கநாதபுரம், காட்டுக்கோட்டை, தலைவாசல், துலுக்கனூர், வடக்கு காடு உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் மழை பெய்ய தொடங்கியது. ஆத்தூர் நகர் பகுதியில் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராம பகுதிகளிலும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் பலத்த இடி மற்றும் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நகர பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளானார்கள். அதே நேரத்தில் நகர பகுதியில் உள்ள பேருந்து நிலைய பகுதிக்கு அருகே உள்ள சாக்கடையில் தண்ணீர் அடைப்பு ஏற்பட்டதால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அங்கும் அவதிக்குள்ளானார்கள். இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காரணம், ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப இப்பொழுது விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களில் உழவு பணியில் ஈடுபட்டு வருவதால் இந்த மழை அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள், பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி பாண்டியவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.